Please turn your Bibles with me to Hebrews chapter 12 and verse 15 to 17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 இலிருந்து 17 வரை உள்ள வசனங்கள். Looking diligently lest any man fail of the grace of God, lest any root of bitterness springing up trouble you, and thereby many be defiled, lest there be any fornicator or profane person as Esau, who for one morsel of meat sold his birthright. For you know how that afterward, when he would have inherited the blessing, he was rejected, for he found no place of repentance, though he sought it carefully with tears. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாகாதனாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். He found no place of repentance, though he sought it carefully with tears. அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். We know the story of Esau. ஏசாவுடைய சம்பவம் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு சம்பவம். First, he lost his birthright to his brother Jacob for a pot of pottage. ஒரு கூழுக்காக, ஒரு பானை கூழுக்காக தனக்கு சுதந்திரமான சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னுடைய தம்பியாகிய யாக்கோபிடத்திலே இழந்து போனவன் தான் இந்த ஏசா. And next he was cheated by his brother when he was about to receive the blessing of his father and finally lost his blessing. தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பெறுவதற்கு இருந்த பொழுது அங்கேயும் தன்னுடைய தம்பியினாலே ஏமாற்றப்பட்டு அவன் அந்த ஆசீர்வாதத்தையும் இழந்து போனான். And the Bible says he sought his blessing with tears. வேதம் சொல்லுகிறது அவன் தன்னுடைய கண்ணீரை விட்டு ஆசீர்வாதத்தை அவன் தேட பார்த்தான். But he did not repent of the mistake he did by giving up his birthright. அவன் தன்னுடைய சேஷ்ட பாகத்தை விட்டு போட்டானே என்று சொல்லுகிறதிலே மனம் வருந்தவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. He did not repent. He did not cry because he lost his birthright. அவன் தன்னுடைய சேஷ்ட பாத்திரம் தன்னை விட்டு போனதே என்று அவன் மனம் வருந்தவில்லை. He did not repent. அவன் அதற்காக மனம் மாறவில்லை. His only worry was, I lost a blessing. ஆசீர்வாதத்தை இழந்து போனே என்பது மாத்திரமே அவனுடைய கவலையாயிருந்தது. See, when people don't handle their mistakes with care and caution, they continue to pay for their mistakes for a long time to come. தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளாத பொழுது, தங்களுடைய தவறுகளுக்கான தீர்வுகளை மக்கள் காணாத பொழுது அந்த தவறுகளினால் ஏற்பட போகிற விளைவை அநேக நாட்களுக்கு அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். I believe we all have our own baggage of mistakes. நான் சொல்லக்கூடியது ஒன்று உண்டானால் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே தவறு செய்தவர்களாகத்தான் இருக்கிறோம். We have shortcomings, we slip, we falter, we sin, we slip, we fall. It happens in our life as human beings. நம்முடைய மனிதர்களாக இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலே விழுகைகள் உண்டு, தவறுகள் உண்டு, நாம் தப்பு செய்வர்களாக இருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அதனாலே சறுக்கல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. The shortcomings can come in the area of our relationships. It can be in the resolutions that we broke. It can be in the requirements we did not fulfill. It can be in the responsibilities we were very wary about. Sometimes in anything in our life, regardless of the manner of what we do. நாம் எப்படிப்பட்ட தவறுகளையும் ஏதோ ஒரு கட்டத்திலே செய்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த தவறுகள் நம்முடைய உறவிலே இருக்கலாம், நாம் எடுத்த தீர்மானத்தில் இருக்கலாம், நாம் நடந்து கொள்ளுகிற முறைகளிலே இருக்கலாம், நம் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிற பல கழிகளிலே நாம் தவறுகள் இழைக்கிறவர்களாகத்தான் இருந்திருக்கிறோம். But if we don't deal with those mistakes properly, cautiously, then we are going to be paying for a price too heavy that will last for a lifetime.
ஆனால் நம்முடைய தவறுகளை உணர்ந்து அந்த தவறுகளை சரியாக கையாள தவறுவோமானால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அந்த தவறினால் ஏற்படுகிற விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருப்போம். I would say at least 4 outcomes that happen in life when you don't handle your problems wisely. உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற தவறுகளை நீங்கள் ஞானமாய் கையாளாவிட்டால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரக்கூடிய 4 விதமான தீமைகளை குறித்து நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். Number 1, முதலாவது, you can get stuck in a rut. நீங்கள் ஒரு இடத்திலே முன்னேற முடியாமல் அங்கே பொறியிலே அகப்பட்டவர்களைப் போல மாட்டிக்கொள்வீர்கள். Isaiah 48:22. நீங்கள் ஏசாயா 48ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனத்தை பார்த்தால், there is no peace for the wicked. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. You lose your peace, joy, happiness, everything when you continue to stay in sin. உங்களுடைய பாவத்திலே நீங்கள் தரித்திருக்கும் பொழுது, தொடர்ந்து அந்த பாவத்திலே நீங்கள் இருக்கிற பொழுது உங்களுடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி இவை எல்லாவற்றையும் இழந்து விடுகிறீர்கள். Number 2, when you don't deal with your mistakes properly, it can lead you to stubbornness. இரண்டாவது, நீங்கள் உங்களுடைய தவறுகளை திருத்தாவிட்டால் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு துணிகரத்தை உண்டாக்கிக் கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் உண்டாகி விடுகிறது. And that will start having dominion over your life. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆளுகை செய்ய பார்க்கும். Ecclesiastes 8:11. நீங்கள் பிரசங்கின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்திலே இதை படிக்க முடியும். Because sentence against an evil work is not executed speedily, therefore the heart of the sons of men is fully set on them to do evil. துர்க்கிரியக்குரிய தண்டனை சீக்கிரமாய் கடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொள்ளுகிறது. So the second one is stubbornness starts to rise. உங்களுடைய இருதயம் கடினப்பட்டு உங்களுக்குள்ளே துணிகரம் உண்டாகி விடுகிறது. Number 3, மூன்றாவதாக, when you don't deal with your problems, mistakes, sins with care, it can lead you to become a slave to those very mistakes. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுகிற தவறுகளை ஆராய்ந்து பார்த்து திருத்திக் கொள்ளாவிட்டால் அந்த பாவத்திற்கு அல்லது அந்த குற்றங்களுக்கு நீங்கள் அடிமைகளாகவே மாறி போவீர்கள். That is why in Psalm 19:13 David said, அதனாலே தான் சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் சங்கீதத்துடைய 13ஆம் வசனத்திலே தாவீது சொல்கிற பொழுது, keep back thy servant also from presumptuous sins, let them not have dominion over me. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காத்தருளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று அவர் சொல்லுகிறார். Psalm 119 verse 133. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 119ஆம் சங்கீதத்துடைய 133வது வசனத்தை கவனிப்பீர்களானால், he said, order my steps in thy word and let not any iniquity have dominion over me. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதிரும். I want you to notice the word dominion. இங்கே ஆள ஒட்டாதிரும் என்று சொல்கிற அந்த வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். It can be iniquity, it can be presumptuous sins. ஒருவேளை அது துணிகரமான பாவமாய் இருக்கலாம் அல்லது ஒரு அநியாயமாய் இருக்கலாம். இது உங்களுடைய வாழ்க்கை மேலே ஆளுகை செய்யக்கூடாது. When will it start having dominion over you and make you a slave? எப்பொழுது இந்த பாவம் உங்களை ஆண்டு கொண்டு தனக்கு அது உங்களை அடிமையாய் வைத்துக் கொள்ளும்? When those sins enter your life and those mistakes come, if you don't deal with them cautiously, it will have a very strong footing in your life and start to overpower you. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தவறுகளும் பாவங்களும் உள்ளே வரும் பொழுது அதை சரியாக ஆராய்ந்து பார்த்து நீங்கள் திருத்திக் கொண்டு அதை கையாளாவிட்டால் அந்த பாவமும் அந்த தவறும் உங்கள் மேலே ஆளுகை செலுத்தி உங்களை அந்த பாவத்துக்கு அடிமைகளாக மாற்றிவிடும். In the worldly terms, people call it addiction. இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பொழுது இவர்கள் அடிமைகள் ஆகிவிட்டார்கள் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். Drug addiction, alcohol addiction, substance addiction, pornographic addiction, you talk about so many addictions are there. போதைக்கு அடிமையானவர்கள், மதுவுக்கு அடிமையானவர்கள், சிற்றின்ப ஆசைகளுக்கு அடிமையானவர்கள், இப்படி பலவிதமான அடிமைத்தனத்தை குறித்து நாம் படிக்கிறோம். They come in and if you don't treat them right, they will have a foothold very strong, very very hard to take it away and it starts having dominion over you. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரும் பொழுது இந்த காரியங்களை அறிந்து நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளாவிட்டால், நீங்கள் உங்களை சரி பண்ணி கொள்ளாவிட்டால் இது உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அடிமைகளாக்கிவிடும். Finally, கடைசியாக, when we don't deal with mistakes, sins, slips, shortcomings properly and perfectly, it will lead us to self-inflicting wounds. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிற தவறுகள்
அந்த சறுக்கல்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவங்கள், இவைகளை சரியாக கண்டுபிடித்து நீங்கள் திருத்தாவிட்டால் நீங்களே உங்களை வருத்தப்படுத்திக் கொள்கிற நபர்களாக மாறிவிடுவீர்கள். In Matthew 27 verse 3 to 5, நீங்கள் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரை உள்ள வசனங்களை கவனிப்பீர்களானால், the story of Judas, who was with Jesus for 3.5 years, finally ending his life by committing suicide, is a big warning for all of us. 3 ஆண்டு காலம் ஆண்டவராகிய இயேசுவினுடைய அப்போஸ்தலனாக இயேசுவோடே கூட இருந்த யூதாஸ், அவன் கடைசியிலே 4 செத்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே, அது நமக்கு ஒரு பெரிய பாடம். Warnings were given, அங்கே அவனுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது, many chances were given, அவனுக்கு எத்தனையோ திருந்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அளிக்கப்பட்டது. but continually playing with sin will sometime take you to a point where you realize your mistake and you want to take your own life or punish yourself for all the mistakes you did. அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளாமல் தொடர்ந்து அந்த பாவத்தோடையே இருந்ததனாலே முடிவிலே தன்னை தானே வருத்தி கொண்டு சாக வேண்டிய ஒரு நிலைமை அவனுக்கு உருவானது. God's blessing on humankind is very clear. பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாகவே இருக்கிறது. Genesis 1:28. நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துடைய 28ஆம் வசனத்தை படித்தால், God looked at Adam and Eve and said, be fruitful and multiply and replenish the earth and subdue it. ஆண்டவராகிய தேவன் ஆதாம் ஏவாளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். So dominion, subjugation is God's blessing to humankind. ஆண்டு கொள்ளுவதும் அதை அடக்கி வைப்பதும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மனித குலத்துக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். We should not be dominated, we should dominate. நாம் ஒருவனுக்கு அடிமைகளாகவோ ஒருவனை ஆண்டு கொள்ளுகிறவர்களாக இராதபடிக்கு நாமே ஆளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். The blessing on Adam was to make him have dominion over everything. இந்த ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? மற்றவற்றை ஆண்டு கொள்ளுக வேண்டும் என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். But in the end he was dominated by his sin. ஆனால் முடிவு என்ன? அவனுடைய பாவம் அவனை ஆளுகை செய்கிறதாக மாறி போனது. The Bible says by one man's sin came into the world and then punishment. வேதம் சொல்லுகிறது ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உண்டானது, அந்த பாவத்திற்கு அவர்கள் அடிமைகளாய் போனார்கள். The curse of sin was upon people. அங்கே ஜனங்கள் மேலே பாவத்தினுடைய சாபம் வந்தது. You see, the primary mistake of Adam was committing sin, disobedience. இந்த ஆதாமுடைய ஆரம்ப பாவம் என்ன என்று நாம் பார்ப்போமானால் கீழ்ப்படியாமை தான் அந்த பாவத்துடைய தொடக்கமாக இருந்தது. But then it was not alone his problem. His problem began to get more complicated because he didn't know how to handle his problem. அவருடைய பிரச்சனையை அவன் அறிந்து அதை சரியாக கையாள தவறினதினாலே அந்த பிரச்சனை இன்னும் பெரிய பிரச்சனையாகத்தான் மாறி போனது. God can solve any problem. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எந்த பிரச்சனை ஆனாலும் தீர்த்து வைக்க வல்லமை உள்ள தேவன். How many of you believe that? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. Nothing is too hard for the Lord. நம்முடைய ஆண்டவராகிய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. He is the doctor of doctors, lawyer of lawyers. He can forgive anything, he can set right any broken part. அவர் டாக்டருக்கு டாக்டருங்க, அவர் வக்கீலுக்கு வக்கீல். நம்முடைய பிரச்சனைகள் எதுவாயினும் தீர்க்க வைக்க அவர் வல்லமை உள்ள தேவன். Nothing is too hard for God. அவருக்கு கடினமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. All things are possible with God. அவராலே சகலமும் கூடும். He can lift any man. எந்த மனிதனையும் கீழிருந்து தூக்கி எடுக்க அவரால் கூடும். But the problem with Adam was he mishandled the whole ordeal. இந்த ஆதாமை குறித்த பிரச்சனை என்ன? ஆதாம் தனக்கு வந்த பிரச்சனையை சரியாக கையாள தவறினாலே தேவன் அவனை கொண்டு நடத்த வேண்டிய கிரியையை நடத்திக்க முடியவில்லை. In today's message I am going to talk to you about how to handle your mistakes. இன்றைய செய்தி உங்களுடைய தவறுகளை நீங்கள் எப்படி கையாள வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு தவறாக செஞ்சுருக்கேன்றவங்க கை தூக்க பார்ப்போம். நீங்கள் கை தூக்கலன்னா நீங்கள் செஞ்ச பெரிய தவறு அதுதான்.
including myself, all of us have our own baggage of problems. என்னை சேர்த்து தான் சொல்றேன், நாம எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்துல தவறுகள் இழைத்திருக்கிறோம், பாவம் செய்திருக்கிறோம். It happens before being saved, it happens after we are being saved. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் தவறு இருக்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் நம்முடைய வாழ்க்கையில் தவறு இருக்கிறது. Human beings, we all fall, we all rise. மனிதர்களாக இருக்கிறதுனாலே நமக்கு விழுகை உண்டு, நாம் எழுந்திருப்பதும் உண்டு. But you know how to handle those problems wisely and according to the word of God, so those very mistakes don't dominate us. நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதான இந்த தவறுகளை சரியாக கையாளும் பொழுதுதான் இந்த பாவம் நம்மை ஆண்டு கொள்ளாதபடி நாம் தடுக்க முடியும். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I will give you 4 things today, hopefully 4, but if time does not permit, I will cut it short to 3. கர்த்தருடைய கிருபையினாலே நாம் 4 காரியத்தை சொல்லும்படி விளைகிறேன். நேரம் இருக்குமானால் 4 சொல்லுகிறேன், அல்லது 3ஓடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். Number 1. முதலாவது, turn with me to 1 John chapter 1 and verse 10. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துடைய 10வது வசனத்தை பாருங்கள். If we say that we have not sinned, we make him a liar and his word is not in us. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. If we say that we have not sinned, we make God a liar and his word will not be with us. பாருங்க, நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்லுகிற அந்த வேளையிலே நாம் தேவனை பொய்யராக்குகிறோம், உண்மையாக தேவனுடைய வார்த்தையானது நமக்குள் இராமலே போய் விடுகிறது. See, the best and the only way to overcome failures and falls is to simply accept our mistake. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வருகிற தவறுகள் இருந்து வெளியே வர வேண்டுமானால், இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வர வேண்டுமானால், நம்ம எளிமையாய் செய்யக்கூடிய முதலாவது காரியம் நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்வது. Taking responsibility for our actions. நம்முடைய செய்கைக்கான பொறுப்பாளிகளாக நம்மையே மாற்றிக்கொள்வது. Apostle John says, if you don't accept your mistake, if you don't admit your faults, 2 things will happen. You are making God a liar and the word of God will be taken away from your heart. இதை எழுதுகிற வேளையிலே அந்த அப்போஸ்தலர் எழுதுகிறார், இந்த காரியத்தை நீங்கள் செய்ய தவறுகிற பொழுது, உங்களுடைய தவறுக்கு நீங்கள் தான் பொறுப்பென்று நீங்கள் சொல்லாத பொழுது, நீங்கள் தேவனாகிய கர்த்தரை பொய்யராக்கிறீர்கள், அவருடைய வசனத்துக்கு விலகி நிற்கிறீர்கள். Now the word of God is the shield and it is the only thing that keeps us away from continuing to sin. நாம் பாவத்தை தொடர்ந்து செய்யாதபடி நமக்கு முன்பாக கேடகமாய் இருந்து நம்மை தடுப்பது கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம். In Psalm 119, David says, wherewithal shall a young man cleanse his way, but by paying heed according to your word. அங்கே ஒரு வாலிபன் தன்னுடைய எப்படி சுத்தம் பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தையினாலே தான் அதை செய்ய முடியும் என்று சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது. And then psalmist goes on to say, I have kept your word in my heart that I might not sin against thee. நான் பாவம் செய்யாதபடி, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதபடி இருதயத்திலே உம்முடைய வார்த்தையை வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். So God's word is very important and very necessary to keep us away from sin. நாம் பாவம் செய்யாதபடி, பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டியது அவசியமாகிறது. But when will the word not be in us? நமக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இராமல் போகுமானால் அது எப்பொழுது நமக்குள்ளே அது இராமல் போகிறது? When we don't accept our mistake. நம்முடைய தவறுகளை நாம் தவறு செய்தோம் என்று ஒத்துக்கொள்ளாத பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளியே போகிறது. The first step to healing and repentance and a change of heart and an overcoming life is to learn to accept your mistake. நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் உண்டாக வேண்டுமானால், ஒரு மாறுதல் உண்டாக வேண்டுமானால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். See, one of the bitter struggles in the life of man is to accept mistakes. தன்னுடைய தவறுகளை தான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்றதுதான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள பெரிய பிரச்சனை. That has been the struggle right from the beginning of history of mankind. இது மனிதனுடைய சரித்திரத்தினுடைய ஆரம்பம் தொடங்கி இதுதான் நடந்துட்டு வருது. Instead of accepting our mistake, man will always find some method or means
to bypass this process. தன்னுடைய பிரச்சனையை தான் இந்த தவறை செய்தேன் என்று அவன் சொல்லாதபடி எப்பொழுதாகிலும் வேற வழிகளாலே இதை தப்பித்து விட முடியுமா என்று யோசிக்கிறதே மனித குலத்தினுடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. Satan will always incite us when we commit mistakes not to accept it, because he knows the moment we accept our mistake, forgiveness is going to come. பாருங்க, சாத்தான் செய்கிற மிகப்பெரிய தந்திரம் என்னன்னு கேட்டா, நம்முடைய பாவங்களை நாம ஒத்துக்கொள்வதற்கு அவன் விட மாட்டான். ஏன்னு சொன்னா நம்ம ஒத்துக்கொண்டோம்னா மன்னிப்பை பெற்று விடுவோமே. 1 John 1:9 says that. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, if we confess our sins, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோமானால், he is faithful and just to forgive our sins and cleanse us from all unrighteousness. அவர் நம்முடைய எல்லா பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். So he knows if you ask sorry, if you accept your mistake, then you will walk towards the path of forgiveness. பாருங்க, அவனுக்கு ஒண்ணு தெரியும், நாம மன்னிப்பை கேட்டுட்டோம்னா தேவன் நம்மை மன்னித்துடுவார், மீண்டும் நாம் நீதியின் பாதைக்கு திரும்பி விட முடியும். And therefore he will always show us so many different things to bypass accepting our mistake. அதனாலே தான் நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்ளாதபடி வேற வழிகளிலே நம்மை திசை திருப்பி நடத்துவதற்கு சாத்தான் முயற்சி எடுப்பான். What are some of the famous, popular, well-known bypasses that people took in the Bible that they tried to avoid accepting their fault? தங்களுடைய பாவங்களை தாங்கள் செய்தோம் என்று ஒத்துக்கொள்ளாமல் அதை மூடி மறைக்க அல்ல அதிலிருந்து வேற பாதைக்கு திசை திருப்ப ஜனங்கள் எப்படிப்பட்ட முயற்சிகளை வேதத்திலே எடுத்திருக்கிறார். There are a few things I'll say ABCD, just note it down. இதை நான் ABCD என்ற வரிசைப்படுத்தி சில காரியங்களை சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். The first bypass. முதலாவது, நாம் இங்கே இதிலிருந்து தப்புவதற்கான வழியை எப்படி பார்க்கிறோம்? Act as if nothing happened. முதலாவது, எதுவும் நடக்காத மாதிரியே இருக்கிறது. Act as if nothing happened. A for act as if nothing happened. முதலாவது A என்ற வார்த்தைகளே எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறது. Who did this? இதை யார் செய்தா? Expertly performed by Cain. இது காயின் தான் இந்த காரியத்துல ரொம்ப திறமைசாலியா செய்துட்டான். He killed his brother just a few hours ago. ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பாக தான் தன்னுடைய சகோதரனை கொலை பண்ணி விட்டு வர்றான். And God asks him, where is your brother? அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார், எங்கே உன்னுடைய சகோதரன்? You know what his answer was? அவன் என்ன பதில் சொன்னான்? The answer should be, I killed him. நான் உண்மையா அவன் சொல்லியிருக்க வேண்டிய பதில் என்ன? நான் அவனை கொலை செஞ்சிட்டேன். But you know what he said? அவன் என்ன சொன்னான்? Am I my brother's keeper? என்னுடைய சகோதரனுக்கு நான் காவலாளியோன்றான். I don't have any other job, always looking at him. எனக்கு வேற வேலை இல்லையா? இவனை பார்த்துட்டு இருக்கதானே எனக்கு வேலை. Walking as if nothing happened. அவனுடைய அர்த்தம் என்ன? எதுவுமே நடக்காத போல இவன் நடந்துக்கிறது. B. ரெண்டாவது, B for blame game. ரெண்டாவது, இத இன்னொருத்தர் மேல பழிய போட்டுறது. Blame game. இதுதான் இன்னொருத்தர் மேல பழிய தூக்கி போடுறது. God comes to Adam. ஆண்டவர் ஆதாமை கேட்கிறாரு, did you eat the fruit? அந்த பழத்தை சாப்பிட்டாயா? Answer is, அதுக்கு விட என்ன? yes Lord, I'm sorry. ஆமா ஆண்டவரே, நான் சாப்பிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. But what did he say? ஆனால் அவன் என்ன சொன்னான்? The wife you gave me, she gave me the fruit. நீர் எனக்கு கொடுத்த மனைவியானவள் அவள் கொடுத்தா இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன். Okay, go to the wife. நீங்க அடுத்த மனைவிட்ட போங்க. Ma, did you eat the fruit? நீ அந்த பழத்தை சாப்பிட்டியாமா? What can I do? The serpent beguiled me. அவன் சொல்ற, சாத்தான் என்னை வஞ்சித்ததுனால, சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுனால நான் சாப்பிட்டேங்க. End of the day, it is not my problem. It is the serpent's problem. It is the woman's problem. முடிவில் என்ன? அது சர்ப்பத்தினுடைய பிரச்சனை, இந்த பெண்ணுடைய பிரச்சனை, என் பிரச்சனை இல்லை. Today many people follow this track. இன்றைக்கு பலர் இதே மாதிரியே தான் இன்னும் நடந்துக்கிறாங்க. Brother, why are you getting so angry? நீங்க ஏன் தம்பி இவ்வளவு கோபப்படுறீங்க? Brother, I tell you, I don't have any anger. நான் சொல்றேன், எனக்கு கோபமே இல்லைங்க. All because of my wife, pastor. என் மனைவி இருக்காங்க பாருங்க, அவங்களால தான் இந்த பிரச்சனை எனக்கு. Only because of her I am having high pressure. எனக்கு ஏன் இந்த ஹை பிரஷர் வருது? வேற ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்கார அம்மாவால தான். Then we go and say, brother, no, she is telling that you have a problem with anger. நான் போய் அவட்ட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல உங்களுக்கு கோபத்தோட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க சிஸ்டர். நான் சொல்றேன்ல, எனக்கு கோபம் வர சொல்றேன் பாரு, சொல்றதே அப்படிதான் இருக்குது. I'm telling you, I'm not getting angry. Simply you're telling angry. I will really get angry now. நான் கோபம் வரலன்னு சொல்றேன், திருப்பி இதை சொல்லி என்ன கோபமாக்குறீங்களா?
The problem is you have anger, you have that issue, you need to work on that. இப்போ பிரச்சனை என்ன? கோபம் வருகிற பிரச்சனை நமக்கு இருக்கிறது, அதை கையாள வேண்டிய விதத்திலே கையாள வேண்டும். We are trying to blame it on somebody. இதை இன்னொருவர் மேலே பழி சாட்டி நாம் தப்பித்துக் கொள்ள பார்க்கிறோம். C. மூன்றாவது C for cover up. மூன்றாவது இதை மூடிக்கிறது, மூடி போடுறது. தமிழ்ல சொல்லலாம் முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி. Completely covering it up. இதை முற்றிலுமாய் மறைத்து போடுவது. You know, Moses killed an Egyptian, buried it, next day coming as if he is the judge of Israel. பாருங்க, இந்த மோசே எகிப்தியனை கொன்னு புதைச்சிட்டு அடுத்த நாள் இஸ்ரவேல்ல நீதி விசாரிக்கிற ஆள் மாதிரி வரார். Cover up. இதை மூடி போட்டான். Number 4, D for denial. நான்காவது மறுதலிக்கிறது. Denial. அது இல்லைன்னு சாதிக்கிறது. Blatant lie. I did not do it. நான் இதை செய்யவே இல்லைங்க. பச்சை போய் மஞ்சள் போய் கருப்பு போய் என்ன போயின்னா வச்சுக்கிடுங்க, ஒரே அடி அடிச்சிருது. நான் செய்யவே இல்லைங்க, செய்யவே இல்லை. நான் யார் மேலே சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நான் செய்யலை. So what can you do? You know, these people have taken this track. Complete, absolute denial. நான் செய்யவே இல்லை என்று சாதிக்கிற இந்த வழியை ஒருத்தர் கையாளுறாங்க. Ananias, Sapphira, both of them. அனனியாலும் சப்பீராலும் இதை செய்தார்கள். Is this all that the money you got out of selling your land? உங்களுடைய நிலத்தை விற்றதனால் வந்த கிரயம் இவ்வளவுதானா என்று கேட்ட பொழுது both of them like parrots, you know, they say yes sir, that's all. கிளிப்புள்ள சொல்ற மாதிரியே சொன்னாங்க. ஆமா இவ்வளவுதாங்க. Go to Gehazi, where were you? கேயாசி இடத்துல போய் எங்கப்பா போயிருந்தான்னு கேட்டா, thy servant went nowhere, I was here, right here. உமது அடியான் எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கேன். Complete denial. முழுக்க முழுக்க தங்களுடைய குற்றங்களை அவர்கள் மறுதலிக்கிறார்கள், செய்யவில்லை என்று சாதிக்கிறார்கள். E for evidence removal or evidence tampering. ஐந்தாவதாக சாட்சியங்களை கலைக்கிறது. The expert was David. இதுல கில்லாடி யாருன்னா தாவீது தான். David goes and has a very illegal relationship with the wife of Uriah. உரியாவினுடைய மனைவியோடு கூட தவறான உறவை இந்த தாவீது ஏற்படுத்தி விடுகிறான். And he tried to clear the evidence. இப்பொழுது அந்த சாட்சிகளை மறைக்க பார்க்கிறான். And when the evidence was not able to be cleared, இப்பொழுது இந்த சாட்சி மறைக்க முடியாத ஒரு கட்டம் வந்தபோது he killed Uriah. இந்த உரியாவையே கொலை செய்யும் விதமான முயற்சியை அவன் எடுத்தான். And he thought he has put the matter to rest. இதோடு கூட இந்த காரியங்களை முடித்தாயிற்று என்று அவன் நினைக்கிறான். Next one. அடுத்த fighting with the questioner. அடுத்தது யாரு கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களோட சண்டை போடுறது. Challenging the questioner. அவங்களை சவாலுக்கு அழைக்கிறது. John chapter 9. யோவான் 9ஆம் அதிகாரத்துல there Jesus healed a man born blind. பிறவியிலே குருடனாய் இருந்த ஒருவனை இயேசு சுஸ்தப்படுத்தினார். And the Pharisees come and question the man, who healed you? What kind of man healed you? They did not believe Jesus. இப்ப இந்த பரிசேயர்கள் வந்து இந்த குருடனை கேள்வி கேட்டார்கள். முன்னாள் குருடனை கேள்வி கேட்கிறாங்க. And he says, how can God hear a sinner? He says. அவர் சொல்றான், ஒரு பாவியை இயேசு அந்த ஒரு பாவியினுடைய ஜெபத்தை தேவன் கேட்பாரா? And Jesus is not a sinner. இயேசு ஒரு பாவி இல்லையே. You know what these people said in answer? இவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? We know you were born in sin, you are trying to teach us. முழுவதும் பாவத்தில் பிறந்த நீயா எங்களுக்கு உபதேசம் பண்ணுவது என்று கேட்டார். And they threw him out. அவனை வெளியே தூக்கி போட்டார்கள். Some people are very expert in this. சிலர்லாம் வந்து இந்த சண்டை போடுறதுல கேட்டிக்காரங்க. You know, you tell them the problem, they will come and fight with you, challenge with you. பாருங்க, பிரச்சனையை சொல்லி அவங்களோட பேசினா அவங்க உங்களையே சவால் விட்டு அவங்க சண்டைக்கு அழைப்பாங்க. They will challenge you with question like, are you okay? Are you perfect? You are telling me, are you perfect? சொல்ற நீங்க எப்படி எல்லாமே சரியா செஞ்ச ஆளுதானா நீங்க என்ன நம்மளையே கேள்வி கேட்பாங்க. நீங்களாம் தப்பே பண்ணது இல்லையா, என்ன மட்டும் சொல்ல வந்துட்டீங்க, நீங்க ரொம்ப நல்ல ஆளா? அப்போ இவருன்னு வாயை புத்திட்டு போயிடுவார். என்ன பண்றது, சண்டை வேணாம். ஆனால் உங்கள் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே தான்மா இருக்கு, நீங்கள் அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரல. நீங்கள் மற்றவங்க வாயை அடைச்சிடலாம், பட் யூ ஹேவ் த ப்ராப்ளம். இந்த பிரச்சனை தொடர்ந்து உங்களுக்குள்ள இருக்கத்தான் போகுது. Some people will even try to challenge. சில ஆள் வந்து சவால் விட்டு அழைப்பாங்க. என்ன தெரியுமா, இப்படி தான் இருப்பேன், உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. அப்போ என்ன பேச முடியும் அவர்கிட்ட? ஒன்றும் பேச முடியாது. Some people will shoot the messenger. சில ஆள் வந்து இந்த கொண்டு வர்றாரு பாருங்க, இந்த செய்தியை கொண்டு வர்றாரு பாருங்க, அந்த ஆளையே போட்டுருவாங்க. John the Baptist goes to Herod
and says, you have your brother's wife and that is an abomination. இந்த யோவான் ஸ்நானகன் ஏதோ ஒரு இடத்திலே போய் நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்தார். What did he do? அவன் என்ன செய்தான்? The response was, put him in prison. அந்த யோவான் ஸ்நானகனை பிடிச்சு சிறைக்குள்ள வச்சாச்சு. Sometimes we think by trying to put somebody in a prison, threaten them, challenge them, question them, cover the problem, try to act as if nothing happened, put the blame on somebody. We think the problem is over, but it's not over, it's still there. பலவேளை நம்ம என்ன நினைக்கிறோம், வந்த ஆளை பிடிச்சி உள்ள வச்சுட்டா, இந்த ஆள் செய்யலைன்னு நம்ம சாதிச்சிட்டா, பாவத்தை மூடி மறைச்சிட்டா, இப்படி எல்லாம் செஞ்சிட்டோம்னா இந்த பாவம் எந்த ஒரு காரியமும் நமக்குள்ள செய்யாது என்று நாம் நினைக்கிறோம். But you must understand that without accepting the mistake, there is no deliverance. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பாவம் செய்தோம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளாத வரையிலே அந்த பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகிறது இல்லை. Hallelujah. Hallelujah. In John 16:8, யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே the Bible says, when the Holy Ghost will come, he will reprove the world of sin, righteousness and of the coming judgment. பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். Surely God will reprove. நிச்சயமாக தேவன் அதை கண்டிப்பார். The Holy Spirit will convict. பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே இது தவறு என்று சொல்லுவார். Sometimes you will be surprised. சில வேளையில உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். I don't want to go to this service, I don't want to go to that service, I don't want to hear that preacher, I want to hear this preacher. You are choosing, but the same preacher you like is coming with a hailstorm. பாருங்க, பலவேளை நீங்க அந்த பிரசங்கியார போகணும், இந்த ஆராதனைக்கு போக வேண்டாம், இப்படி என்று நீங்க தீர்மானிச்சு எங்க போறீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை குற்றப்படுத்துவதற்கு ஒரு காரியத்தை வைத்திருப்பார். He will reprove what you are doing. நீங்க என்ன செய்கிறீங்களோ அதை தேவன் கண்டித்து உணர்த்துவார். The Holy Spirit is trying to talk to you somehow or other. எப்படியோ ஒரு விதத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். The best response is, Lord, I'm sorry, I accept my mistake. இதற்கு நீங்கள் செய்யக்கூடிய சரியான பதில் செய்கை ஒன்று உண்டானால், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் என்று நீங்கள் ஒத்துக்கொள்வதுதான். Acts 7:51. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 55ஆம் வசனம். Stephen is preaching. இங்கே ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். And what is the response of the people? அங்கே இருந்த ஜனங்கள் அதற்கு என்ன சொன்னார்கள்? Stephen says, அங்கே ஸ்தேவான் சொல்லுகிறார், you stiff-necked and uncircumcised in heart and ears, you always resist the Holy Spirit. வணங்கா கழுத்து உள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று ஸ்தேவான் சொல்லுகிறார். What are they doing? அவர்கள் என்ன செய்கிறார்கள்? They are listening to the reproof of the Holy Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் சொல்றத காதுல விழுது. But what were they doing? ஆனா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? Resisting the Holy Spirit. இருதயத்துல கடினம் உள்ளவர்களாய் பரிசுத்த ஆவியை எதிர்க்கிறார்கள். But what's the best response? ஆனால் செய்யக்கூடிய சரியான வேலை என்ன? 1 John 1:9. 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துடைய 9வது வசனம். If we confess our sins, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமானால், He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். I tell you, this is the great and the very first primary step we take in order to handle our mistakes, problems, errors, whatever. நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற தவறுகள், பாவங்கள், சறுக்கல்கள் இவை எல்லாவற்றிலிருந்து விலக வேண்டுமானால் நாம் எடுக்க வேண்டிய முதலாவது காரியம், செய்ய வேண்டிய முதலாவது காரியம் உண்டானால் அது நம்முடைய பாவங்களை நாம் செய்தோம் என்று ஒத்துக்கொள்வதுதான். When you accept, you will see a healing. தவறுகளை நீங்க ஒத்துக்கொள்கிற பொழுதுதான் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான காரியங்கள் நடக்கிறது. When you confess, there is a cleansing. பாருங்க, நீங்க எப்ப பாவத்தை அறிக்கையிடுங்களோ அங்கே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகிறது. There is a deliverance. அங்கே விடுதலை உண்டாகிறது. You see, there was a preacher I heard preaching this message from this verse and said, this verse is not for believers. ஒரு முறை ஒரு பிரசங்கியார் இந்த வசனத்திலிருந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர் இப்படி சொல்கிறார். எப்படின்னு சொன்னா, இது விசுவாசிகளுக்கு இல்லைங்க இந்த வார்த்தை. This is only for sinners. இது பாவிகளுக்கு தான் இந்த வார்த்தை. But in the whole epistle nowhere has it been divided
till now it is for believers and till now it is for sinners. பாருங்க, நீங்க அந்த நிருபம் முழுவதையும் படிச்சு பாருங்க. இதுவரைக்கும் நான் பாவிகளுக்கு எழுதினேன், இப்பொழுது நான் விசுவாசிகளுக்கு எழுது அப்படின்னு அவர் எங்கேயும் சொல்லல. The whole epistle is for God's children whom the apostle himself addresses as my dear children. அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் அதை எழுதுகிற பொழுது பிள்ளைகளே என்று ஆரம்பித்து தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் தான் அதை எழுதுகிறார். Now some people are arguing that this verse is not for children, it is for the people who have never come into the family of God. சிலர் இதை எப்படி சொல்லுகிறார்கள் கேட்டா, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்ல, இது தேவனுடைய ஆலயத்துக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இன்னும் மாறாமல் இருக்கிறவர்களுக்காக பாவிகளுக்காக எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். They say as a son you don't have to ask sorry. பாருங்க, ஒரு மகனாக நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவது அவருடைய வாதம். Now let me talk to you about Luke 15. இப்ப லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் உள்ள சம்பவத்தை குறித்து நாம் பார்ப்போமானால், Luke 15 it was the son who came back, not the servant, the son. நல்லா கவனிச்சு பாருங்க. லூக்கா 15ல திரும்பி வந்தானே அவன் மகன், வேலைக்காரன் இல்ல, திரும்பி வந்தவன் மகன். What did he say? அவன் என்ன சொன்னான்? He said, Father, I have sinned against heaven and in thy sight I am no more worthy to be called thy son. பாருங்க, அவன் அங்க வந்து என்ன சொன்னான்? பரத்துக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று அழைக்கப்பட நான் தகுதியற்றவன் என்று சொன்னான். There was a confession. அந்த இடத்திலே அவன் வந்து ஒரு பாவ அறிக்கையை செய்கிறான். He said, I have sinned against heaven and you. நான் பரலோகத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். Just because you are a son, you are not exempted from confession. நீ குமாரனாய் இருக்கிறத நிமித்தம், அந்த தகப்பனுக்கு மகனாய் இருக்கிறத நிமித்தம் இந்த பாவத்திலிருந்து உனக்கு விலக்களிக்கப்படவில்லை. You have to confess. நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கை பண்ணுவது அவசியமாக If you இருக்கிறது. don't accept your own mistake, you are not giving space for the Lord to work in your life. உன்னுடைய பாவத்தை செய்தாய் என்று நீ ஒத்துக்கொள்ளாத வரையிலே தேவனாகிய கர்த்தர் உனக்கு தர வேண்டிய மன்னிப்பை தருவதற்கு நீ இடம் கொடுக்கவில்லை. Hallelujah. Hallelujah. The first step is accepting your mistake. முதலாவது படி என்ன? நம்முடைய தவறுகளை நாம் தவறு செய்தோம் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். I tell you, whether it is in your family, in your job, with your children or any space you are moving in, don't ever take the bypasses to bypass accepting sin. நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் அது உங்களுடைய குடும்பமா இருக்கலாம், நீங்க வேலை செய்கிற வேலை ஸ்தாபனங்களாக இருக்கலாம், எந்த இடத்துலையும் இந்த தவறுகள் நடக்கும் பொழுது குறுக்கு வழிகளை நாடாதீங்க. இந்த வேலையை செய்ய வேண்டாம். Act as if nothing happened, blaming others, covering it up, denying it is going to take us nowhere until we come square and clear and say, yes Lord, I am taking responsibility, I am sorry, whether it is to man or to God. Only when we make that confession before God and man, whether it is applicable to any of them, only then we will clear the dues. அந்த தவறு நடக்கும் பொழுது அந்த தவறு நடக்காத மாதிரி இருக்க வேண்டாம், வேறொருத்தர் நம்ம குற்றஞ்சாட்ட வேண்டாம், அதை மூடி மறைக்க வேண்டாம், அதை மறுதலிக்க வேண்டாம், விசேஷமாக சண்டை எதுவும் நம்ம போட வேண்டாம். நம்ம செய்யக்கூடியது உண்டானா மனிதனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் இந்த தவறு செய்வதற்கு நான் தான் காரணம், நான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்வது நமக்கு பெரிய விடுதலைக்கான வழியை கொண்டு வரும். Hallelujah. Hallelujah. Praise be to God. So first step is admitting or accepting your mistake. முதலாவது நாம் தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். But that does not stop there. ஆனா ஒன்று கவனிங்க, அங்கே அது நின்னு போறதில்லை. Now turn with me to Romans 6:14. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. Romans 6:14. ரோமன் 6:14. For sin shall not have dominion over you, for you are not under the law but under grace. நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Sin shall not have dominion over you. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Secondly, இரண்டாவது, when you acknowledge the mercy of God, your sin or your mistake is overcome. இரண்டாவது, தேவனுடைய இரக்கங்களை நீங்கள் அங்கீகரிக்கிற பொழுது உங்களுடைய பாவங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது, அல்லது அந்த பாவங்களை நீங்கள் மேற்கொள்ள முடிகிறது. One of the biggest mistakes believers make is they constantly admit their mistakes
but they don't acknowledge the mercy of God to cleanse them from sin or make them overcome sin. இந்த விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ல ஒண்ணு என்னன்னா, பொதுவாக விசுவாசிகள் தாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒத்துக்கொள்வார்கள். நான் தான் பாவி, நான் பாவம் செய்த, அதெல்லாம் ஒத்துப்பாங்க. ஆனா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தேவனுடைய இரக்கங்களை அவர்கள் நாடுகிறதில்லை. They don't say God is gracious. தேவன் கிருபை நிறைந்தவராய் இருந்தாரே என்று அவர்கள் சொல்லுகிறதில்லை. They don't depend on the grace of God. அவர்கள் தேவனுடைய கிருபையிலே தங்கி இருக்கிறதில்லை. They don't trust in the grace of God. அவர்கள் தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைக்கிறதில்லை. They don't acknowledge that God's grace is enough and it is able to cover their sin. தங்களுடைய பாவங்களை மூடுவதற்கு தேவனுடைய கிருபையானது போதுமானது என்று அவர்கள் அங்கீகரிப்பதில்லை. They constantly acknowledge their sin, but they don't acknowledge the grace of God. அவர்கள் தாங்கள் பாவம் செய்தோம் என்று ஒத்துக்கொண்டாலும் கூட தேவனுடைய கிருபையை குறித்து அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். Now I want everyone to listen to me for a few minutes. நான் சொல்லுகிற காரியத்தை மிகவும் கவனமாக நீங்கள் எல்லோரும் கேட்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். Luke 15, I'll come again. The young son comes back to the father and confesses his mistake. There is no doubt about it. பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அந்த உவமையிலே அந்த இளைய குமாரன் திரும்பி வருகிறான், தன்னுடைய பாவத்தை தன்னுடைய தகப்பனுக்கு அறிக்கையிடுகிறான். But he did not do it just plainly, just confessing it. ஏதோ நான் சொல்லி ஆக வேண்டும் என்பதற்காக அவன் சொல்லவில்லை. If you read Luke 15 verse 17, நீங்கள் 15ஆம் அதிகாரம் லூக்கா 15ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், the Bible says when he came to himself he said, how many hired servants of my father have bread enough to spare and I perish with hunger. 17ஆம் வசனத்திலே அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். What was he saying there? அவன் இங்கே சொல்லுகிறது என்ன? He declared that his father was a gracious man. தன்னுடைய தகப்பன் ஒரு இரக்கம் உள்ள தகப்பன் என்று அவன் சொல்லுகிறான். He was full of mercy. அவனுடைய தகப்பனிடத்திலே ஏராளமான இரக்கங்கள் உண்டு என்று அவன் அறிக்கையிடுகிறான். He was feeding all his servants even though they were servants. அவர்கள் வேலைக்காரர்களாக இருந்தாலும் அவனுடைய தகப்பனுக்கு வேலைக்காரராக இருக்கிறவர்களுக்கு நல்ல சாப்பாட்டை என்னுடைய தகப்பன் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். So he based his confession based on the grace and the mercy of his father. தன்னுடைய பாவ அறிக்கை அவன் செய்த வேளையிலும் அந்த பாவ அறிக்கைக்குள்ளே தன்னுடைய தகப்பனுக்கு இருக்கக்கூடிய அந்த கிருபையின் குணங்களை அவன் அறிக்கையிடுகிறான். He exalted the grace of his father. அவனுடைய தகப்பனுடைய அந்த இரக்கத்தை குறித்து புகழ்ந்து பேசுகிறான். He did not come there with fear but with confidence that his father's grace, which gives grace and mercy to the servants, will also give grace to him. அவன் தகப்பனிடத்திலே வந்த பொழுது தகப்பன் தன்னை தண்டிப்பார் என்கிற பய உணர்வோடு அல்ல, அவர் வேலைக்காரர்களுக்கே இரக்கம் காண்பிக்கிற தேவன் எனக்கும் அதே இரக்கத்தை காண்பிக்கிறார் என்ற பூரண நம்பிக்கையோடு வந்தார். Hallelujah. Hallelujah. But look at the attitude of the elder son. ஆனால் இதே இடத்திலே மூத்த குமாரன் இருந்தானே, அவனுடைய நடந்து கொண்ட விதத்தை he was receiving all the grace of the father. தகப்பனுடைய எல்லா இரக்கங்களையும் பெற்றவன் தான் இந்த மூத்த குமாரன். He was receiving the goodness of the father. அந்த தகப்பனுடைய சகல நன்மைகளையும் அனுபவித்தவன் தான் அவன். He was staying with the father. அவன் தகப்பனோடு கூட தங்கி இருக்கிறான். But do you know what his idea was about the father? ஆனால் தகப்பனை குறித்து அவனுக்கு இருந்த அந்த அறிவு எப்படிப்பட்டது? He said, this boy who has come back after losing everything, you gave him the fatted calf, but you have not given me one small lamb. பாருங்க, அவன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், அவன் எல்லா சொத்தையும் அழிச்சிட்டு வந்த ஒரு மகனுக்கு அவனுக்கு கொழுத்த கன்றை அடித்து விருந்து வைக்கிறீரே, என்னுடைய நண்பர்களோடு கூட நான் விருந்து கொண்டாட நீர் ஒரு ஆட்டை ஆகியும் எனக்கு கொடுத்ததில்லை என்று சொல்லுகிறான். அவன் என்ன சொன்னான்னு சொன்னார்? You know what he said? He said, you are not a gracious man. உண்மையாக அவன் என்ன சொல்ல வர்றான்? அப்பா, நீங்க ஒரு இரக்கமுள்ள அப்பாவே கிடையாது. You don't have mercy. உமக்கிட்ட இரக்கம் கிடையாது. You don't have love. உமக்கு உண்மையான அன்பு இல்ல. You don't have love enough on me. என் மேல அதிகமான அன்பு நீர் வைக்கல. Same father. ஒரே அப்பா தாங்க. Two people approach. அங்கே ரெண்டு பேர் அப்பாவிடத்தில் வருகிறார்கள். One boy says, ஒருவன் சொல்கிறான், you are so gracious. நீர் எவ்வளவு கிருபை உள்ள அப்பா. You are even feeding your servants. நீர் உம்முடைய வேலைக்காரனுக்கே திருப்தியான சாப்பாட்டை கொடுக்கிற அப்பா. The other person அடுத்த ஆள் சொல்கிறார், comes to the same father. அதே அப்பாவிடத்தில் தான் வருகிறார். And you know what he said? அவன் என்ன சொன்னான்? You have not given me a lamb. எனக்கு ஒரு ஆட்டை விருந்து கொண்டாட கொடுக்கவில்லை. You are not gracious. நீர் ஒரு இரக்கமற்றவர்.
Do you know who received grace? நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ரெண்டு பேர்ல இரக்கத்தை பெற்றவன் யார்? Who accepted the grace of his father. தகப்பனிடத்திலே இரக்கம் உண்டொன்று ஏற்றுக்கொண்ட மகன் இரக்கத்தை பெற்றான். Hallelujah. Hallelujah. See, sometimes we can go to God confessing but never declaring his grace that is super abundant beyond our weakness. சில வேளைகளில் நாம பாவம் செய்தோம் என்ற அந்த மனநிலையோட தேவனிடத்தில் வர்றோமே தவிர தேவனுடைய முடிவில்லாத இரக்கங்களை நாம் புகழ தவறுகிறோம். Adam came to God. ஆதாம் தேவனிடத்தில் வந்தான், blaming him for giving that wife. அவன் தனக்கு இந்த மனைவியை கொடுத்ததுக்காக கர்த்தர் மேலே குற்றத்தை வைத்தான். Eve came, அங்கே ஏவாள் வருகிறாள், putting the blame on the serpent. அது அங்க சர்ப்பத்தின் மேலே அந்த தவறை குறித்து பேசுகிறார். Never mentioned how God is gracious and is willing to forgive. ஆண்டவராகிய தேவன் மன்னிக்க வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிக்கையிட ரெண்டு பேருமே மறந்து போனாங்க. The master gave talents to 3 people. பாருங்க, அந்த எஜமான குறித்து பார்க்கிறோம். அந்த எஜமான் அவர்களுக்கு தாலந்துகளை கொடுத்தான். 3 வேலைக்காரர்களுக்கு தாலந்தை கொடுத்தான். Persons who got 5 talents and 2 talents go and double the whole thing. 5 தாலந்தை பெற்றவர்கள் அதை 2 மடங்காக்கி கொண்டு வந்து கொடுத்தார். But there was a man who got only 1. ஆனால் ஒருவனிடத்திலே ஒரே ஒரு தாலந்து மட்டும் கொடுக்கப்பட்டது. And he goes and hides it. அவன் கொண்டு போய் அதை மறைத்து வைத்தான். And he comes and gives back the only one. அவன் திரும்பவும் வந்து அந்த ஒரே தாலந்தை தான் கொடுக்கிறான். When the master asks him, why didn't you at least give it to the bankers? I would have got it with interest. அவன் வந்து நீ வட்டி கடையிட்ட கொடுத்திருந்தா நான் வந்து வட்டியோட அதை திரும்ப பெற்றிருப்பேனே என்று எஜமான் கேட்டான். You know what his response was? அதுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? I know you are a hard man. ஓ, நீர் கடினமுள்ள மனிதர் என்று அறிவேன். I know you will reap where you don't sow. நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிற மனிதன் அல்லவா? அப்படியா? நான் ரொம்ப கடினமான மனுஷன், எவ்வளவு கடினம்னு காட்டுறேன். அவனை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, வாதிக்கிற இடத்துல கொடுங்க. Go and give him, to the tormentors. அவனை கொண்டே வாதிக்கிறவருடைய கையிலே ஒப்புக்கொடுங்கள் என்று சொன்னார். See, the way you look at God as you confess is very important. நீங்கள் பாவத்தை அறிக்கையிடுகிற வேளையிலே தேவனை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதும் முக்கியம். If you want deliverance, உங்களுக்கு விடுதலை வேண்டுமானால், if you want dominion over sin, இந்த பாவமானது உங்களை ஆண்டு கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், just admitting mistakes is not enough. உங்களுடைய பாவத்தை நீங்கள் செய்ததாக ஏற்றுக்கொள்வது மாத்திரம் போதாது. You have to acknowledge the grace of God. நீங்கள் தேவனுடைய கிருபைகளை அங்கீகரிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Romans 5:20. ரோமர் 5ஆம் அதிகாரத்துடைய 20வது வசனத்திலே The Bible says, வேதம் சொல்லுகிறது, where sin abounded, grace did more abound. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. Hallelujah. Hallelujah. What does the Bible say? இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? No matter how big your sin is, உங்களுடைய பாவம் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், in your eyes it can look like a big thing. உங்களுடைய கண்களுக்கு அந்த பாவம் ஒரு பெரிதாக தோன்றலாம். It can look like unforgivable. அந்த பாவமானது மன்னிக்கப்படாத பாவத்தை போல உங்களுக்கு It காணப்படலாம். can look like unwashable. இந்த பாவமானது கழுவப்பட முடியாத ஒரு கரையை போல காணப்படலாம். It is too huge to be removed. இது எடுக்க முடியாத அளவுக்கு பெரிதான ஒரு பாவம் என்று நீங்கள் நினைக்கலாம். But you have to acknowledge something there. ஆனால் அங்கே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய, அங்கீகரிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. Where sin abounded, எந்த இடத்திலே பாவம் பெருகிறதோ, grace abounded much more. அந்த பாவத்தை காட்டிலும் மேலாக கிருபையானது பெருக வல்லமை உள்ளது. Hallelujah. I want you to recognize that. இந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். You may have come as a very big sinner today. நீங்கள் இந்த காலை வேளையில ஒரு பெரிய பாவியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். But I want to give you a good news. ஆனால் ஒரு நல்ல செய்தியை இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்கிறேன். God's grace is bigger than your sin. உங்களுடைய பாவத்தை காட்டிலும் தேவனுடைய கிருபை பெரியது. Hallelujah. Hallelujah. You have to recognize that. அதை நீங்கள் புரிந்து கொள்ள You have வேண்டும். to recognize that. நீங்கள் அதை அங்கீகரிக்க You have to வேண்டும். confess that. நீங்கள் அந்த வார்த்தையை சொல்ல The வேண்டும். moment you confess your sin, உங்களுடைய பாவங்களை சொல்லுகிற அதே வேளை, you have to say, Lord, your grace is enough. உம்முடைய கிருபையானது எனக்கு போதுமானது Your என்று grace நீங்கள் is சொல்ல abounding, வேண்டும். Lord. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பெருகினது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Hallelujah. Hallelujah. Isaiah 1:18 says, ஏசாயா 1ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்திலே, the Bible says, though your sins be as scarlet, they shall be as white as snow. Though they be red like crimson, they shall be as wool. ஏசாயா 1:18 உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். God can do anything
God can forgive anything and His grace is bigger than our sin. தேவனாகிய கர்த்தரால் எல்லாம் செய்யக்கூடியும். எவ்வளவு பெரிய பாவமானாலும் அவர் அதை மன்னிக்க முடியும். காரணம் அவருடைய கிருபை பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. See, the moment you confess your sin, Satan will say, hey, you are confessing your sin now. God has forsaken you. He will not forgive you. You cannot come to God. பிசாசு என்ன ஒரு எண்ணத்தை நமக்குள்ள கொண்டு வர்றானா, இப்ப பாவத்தை நீ சொல்லிட்டியா, இந்த பாவம் பெரிய பாவமாச்சு, ஆண்டவர் உன்னை மன்னிக்க போறதில்ல, ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்க போறார். And what should your response be? இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? I am coming to the throne of grace. நான் கிருபாசன தண்டையிலே வருகிறேன். Hallelujah. Hallelujah. Even in the midst of my weakness, God's strength supersedes my weakness. என்னுடைய பலவீனத்தின் நேரத்திலும் நான் தேவனிடத்திலே வருகிறேன். என் பலவீனத்தை காட்டிலும் அவருடைய பலம் பெரியது. Hallelujah. You see, 1 Chronicles 21:13. ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலே David committed the sin against God by counting his people, numbering his people. இந்த தாவீது ஒரு பெரிய பாவத்தை செய்தான். அந்த பாவம் என்ன? ஜனங்களை எண்ணிக்கை பார்த்து விட்டான். And the Lord sent a prophet to warn him of his sin. இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு தேவன் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும்படி ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். The punishment is coming. அவனை நோக்கி அந்த தண்டனையானது வரப்போகிறது. And how did David respond to God? இப்படிப்பட்ட தண்டனை வருகிற இந்த சமயத்திலே தாவீது தேவனிடத்திலே சொன்னது என்ன? The Bible says, David said, Lord, I am in a great strait. Let me fall now into the hand of the Lord, for very great are his mercies. But let me not fall into the hand of man. கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரிது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றார். Hallelujah. Hallelujah. He did not say my sin is great. ஓ என்னுடைய பாவம் பெரிது என்று அங்கே அவன் சொல்லவில்லை. You know what he said? அவன் என்ன சொன்னான்? God's grace is big. தேவனுடைய இரக்கங்கள் பெரிது. Hallelujah. Hallelujah. The more you amplify, the more you celebrate, the more you declare, the more you acknowledge God's grace in your life, it is enough to wash away any sin. நீங்கள் எவ்வளவு தூரம் தேவனுடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை மகா பெரிது என்று உங்கள் வாயை திறந்து சொல்கிறீர்களோ, அப்பொழுது உங்களுடைய பாவங்களை இருந்து உங்களை தேவன் விடுவிக்கிறார். Hallelujah. 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 Think about this. நீங்க அதை யோசிச்சு பாருங்க. Two people went to pray. பாருங்க, தேவாலயத்துக்கு 2 பேர் ஜெபம் பண்ண வராங்க. Two people. 2 பேர். One person, Pharisee, comes and details all his great things. அங்க பரிசேயன் வர்றான். அவன் வந்து தான் செய்த காரியங்களை பட்டியலிடுகிறான். And none of what he said was wrong. அவன் சொன்னது ஒண்ணுமே தப்பில்லைங்க. எல்லாம் சரியான காரியத்தை தான் சொன்னான். But all he said was about himself. ஆனா பிரச்சனை என்ன? அவன் சொன்னது எல்லாம் தன்னை குறித்து மாத்திரமே சொன்னான். But look at the other man who prayed. ஆனா இன்னொருத்தன் வந்தானே, அவனுடைய ஜெபத்தை பாருங்க. You know what he said? அவன் என்ன சொன்னான்? Be gracious to me as sinner. ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான். கிருபையாயிரும், கிருபையாயிரும். அவன் என்ன அறிக்கை பண்ணான்னு சொன்னா, என் தேவன் கிருபை உள்ளவர் ஐயா. Yes, Lord. என் பாவத்தை பார்க்க அவர் கிருபை பெரியது. அவருடைய கிருபையினால் நான் இந்த பாவம் கழுவப்படுவேன். விசுவாசிச்சாங்க. அதை விசுவாசிச்சான், அறிக்கை பண்ணாது. Sometimes we only confess our sins, we don't confess the grace of God. பாருங்க, பல வேளைகளில் நாம நம்முடைய பாவத்தை அறிக்கையிடுகிறோமே தவிர தேவனுடைய கிருபையை அறிக்கையிடாம மறந்துறோம். Look at the thief, two thieves who were in the both sides of Jesus. இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்த பொழுது அவரை பக்கத்தில் அடிக்கப்பட்டது 2 கள்வர்களை பாருங்க. One fellow says, if you are righteous, if you are the son of God, deliver yourself and deliver us also. ஒருவன் அவரை பார்த்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனானா உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள். But the other one said, ஆனால் அடுத்தவன் சொல்கிறான், Lord, remember me when you come into your kingdom. உம்முடைய ராஜ்யத்திலே நீர் வரும் பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லி அடுத்தவன் கேட்கிறான். And who was receiving mercy? பாருங்க, யார் இரக்கத்தை பெற்றா? Who received mercy? யாருங்க இரக்கத்தை பெற்றா? Someone who acknowledges that God is merciful. தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்று யார் அங்கீகரித்தானோ அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. Hallelujah. 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 That is why in Hebrews chapter 4 verse 15 and 16 the Bible says, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலே 15ஆம் 16ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால், the Bible says, we have not a high priest which cannot be touched with the feeling of our infirmities, but was in all points tempted like us, we are yet without sin. Let us therefore come boldly unto the throne of grace, that we may obtain mercy and find grace to help in the time of need.
நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் Hallelujah. I tell you, the throne of grace is open for us. பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் அந்த கிருபாசனமானது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. What should you do when you sin? நீங்கள் பாவம் செய்கிற வேளையிலே செய்ய வேண்டியது என்ன? When mistakes come, what should you do? உங்களுக்குள்ளே தவறுகள் நேரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Confess your sin. உங்களுடைய தவறுகளை அறிக்கையிடுங்கள், பாவங்களை அறிக்கையிடுங்கள். With what confidence? எந்த நம்பிக்கையோடு நீங்கள் அறிக்கையிட வேண்டும்? The throne of grace is open for me. உங்களுக்கு முன்பாக கிருபையின் ஆசனமானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. Someone who understands our infirmities is there. அங்கே என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற ஒரு ஆசாரியன் உண்டு. He is not there to punish me, he is there to forgive me. என்னை தண்டிக்கும்படி அல்ல, என் பாவங்களை மன்னிக்கும்படியே அவர் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். And his grace is available. அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் எனக்கு போதுமானது. Hallelujah. Hallelujah. And by that grace, அந்த கிருபையினாலே you will become an overcomer of sin. உங்களுடைய பாவங்களை மேற்கொள்ளுகிற நபராக நீங்கள் மாறுவீர்கள். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? Amen. I will explain this with a very realistic example. நான் இதை ஒரு சரியான உதாரணத்தோடு, நிஜமான உதாரணத்தோடு உங்களுக்கு காண்பிக்கிறேன். Let us imagine you have become sick. உதாரணமா உங்களுக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வைங்களேன். You have a pain in your body. உங்களுடைய சரீரத்துல ஏதோ வலி இருக்கு. What will you do? நீங்க என்ன செய்வீங்க? You go to a doctor and you report the problem. நீங்க டாக்டர்ட்ட போய் டாக்டர் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்க. Let's imagine you spend 15 minutes detailing your problem. நீங்க ஒரு 15 நிமிஷம் இந்த டாக்டர்ட்ட போய் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு நீங்க சொல்றீங்க. And he is hearing very patiently all your symptoms. அவரும் 15 நிமிஷமா உங்க சரீரத்துல என்ன செய்யுதுன்னு நீங்க சொல்றத காது கொடுத்து கேக்குறாரு. And after detailing all the problems, இந்த பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் கவனிச்ச பிறகு, will you stand up and say, so thank you so much doctor for hearing all my problems, I feel so light now, let me go, and will you excuse and go away? இப்போ நீங்க எழும்பி டாக்டர் 15 நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசினேன், என் வலியெல்லாம் சொன்னேன், நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ, நான் இப்போ போயிட்டு வருவா டாக்டர்னு வெளியே போயிருவீங்களா? போவீங்களா? போக மாட்டோம். அவர் போறானோட உட்கார வச்சு இன்னும் அப்படியே போறீங்க. Surely you will get something which is called a transcription. இப்பதான் நீங்க அவர் எழுதி கொடுக்கிற மருந்து சீட்டு ஒண்ணு வாங்காம வெளியே போக மாட்டீங்க. The prescription says you eat this, you eat that 3 times. Sometimes you ask doubts, how many times, how many times, how many times. இப்போ அவர் அங்க மாத்திரை எல்லாம் எழுதிட்டீங்கன்னா அவரே பிடிச்சி இதை எத்தனை தடவை சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் நாமளே குடஞ்சு கேட்றோம். Sometimes some people even go and ask the doctor, I don't have money to buy all this, if you have something free give it to me. சில ஆளு டாக்டர் இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், வாங்குறது காசு இல்லை, ஏதாவது ஃப்ரீயா கிரியா கொடுக்குறேன்னா கொடுங்கம்பீங்க. Sir, any sample you have give it to me. ஏதாவது உங்களுக்கு கொடுத்த சாம்பிள் இருந்தா அதையாவது எனக்கு கொடுங்கன்னு கேட்பீங்க. Why? ஏன்? Just confession is not enough. நீங்க பிரச்சனையை சொல்லுவது மாத்திரமே தீர்வாகாது. வலிக்குது வலிக்குது செய்றேன், அதை செய்றேன், இதை செய்றேன், ஆண்டவரே என்னை மன்னியோ 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 மன்னியோன்னு சும்மா கேட்கறது பத்தாது. நிறைய பேர் இதான் பண்ணுறாங்க. ஆண்டவரே எனக்கு கோவம் வருது, என்ன மன்னியும், கோவம் வருது மன்னியும், கோவம் வருது மன்னியும், அடிச்சிடுறேன் மன்னியும், என்ன நான் வந்து இதை பண்ணிடுறேன் மன்னியும், எனக்கு அதை பண்ணிடுறேன் மன்னியும், மன்னிப்பு 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 கேட்டே இருக்கும். இது எப்படின்னா நம்ம பிரச்சனையை போய் ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிற மாதிரி. ஆனால் அவர் கொடுக்கறத வாங்கியிருக்கீங்களா? அவரோட மருந்தை சாப்பிட்ருக்கீங்களா? அவர் என்ன மருந்து வச்சிருக்காரு தெரியுமா? நம்ம ஆண்டவர் கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The more sin you have, எவ்வளவு பாவம் உங்களுக்கு இருந்தாலும் grace abounds. உங்களுடைய பாவத்துக்கு மேலாக அவருடைய கிருபை பெருக வல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Where sin abounds, grace abounds. எங்கே பாவம் பெருகிறதோ அங்கே கிருபையும் பெருகுகிறது. There God says, don't worry, even if your sin is like scarlet, I can make you as white as snow. இரத்தாம்பரத்தை போல அது இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக்க என்னால் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. You have to acknowledge the grace of God. தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அங்கீகரிக்க வேண்டும். You should say, Lord, I know I am a sinner. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே எனக்கு தெரியும் ஆண்டவரே நான் பாவம் செஞ்சிட்டேன்.
I have failed. நான் இந்த இடத்திலே தவறு இழைத்து விட்டேன். There is a mistake. நான் ஒரு தவறை செய்து விட்டேன். There is a weakness. எனக்குள்ளே ஒரு பலவீனம் இருக்கிறது. There is a failure. எனக்குள்ளே ஒரு தோல்வி இருக்கிறது. And I'm not covering it from you. இதை நான் உமக்கு முன்பாக மறைக்கவில்லை. I openly declare it to you. நான் என் வாயை திறந்து அதை உமக்கு அறிக்கையிடுகிறேன். You are my father. நீர் என்னுடைய தகப்பன். You know everything. என்னை குறித்த சகல காரியமும் நீர் அறிந்திருக்கிறீர். I am not hiding it from you. உமக்கு முன்பாக நான் அதை மறைக்கவில்லை. I'm telling it to you, Lord. நான் இப்பொழுதே உம்முடைய வாயை திறந்து அதை அறிக்கையிடுகிறேன். But I am also declaring something. ஆனால் அதே வேளையில் நான் இன்னொன்றை உமக்கு அறிக்கையிடுகிறேன். Your grace is enough. உம்முடைய கிருபையானது போதுமானது. Your grace is enough. உம்முடைய கிருபை எனக்கு போதும். Your grace is enough. உம்முடைய கிருபை எனக்கு போதும். Give me your grace, Lord. ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும். Give me more grace. உம்முடைய கிருபை என்னுள் வருவதாக. Give me grace to overcome this temptation. கிருபையை தாரும் ஆண்டவரே. To overcome this temptation. இந்த பிரச்சனையில் இருந்து இந்த பாவத்திலிருந்து இந்த தவறிலிருந்து நான் விடுவதற்கு வேண்டிய கிருபை எனக்கு தாரும். Lord, I am failing. ஆண்டவரே நான் தோற்று போய் கொண்டிருக்கிறேன். But I need more grace. ஆனால் இன்னும் கிருபை எனக்கு வேண்டும். I need more grace. எனக்கு இன்னும் கிருபை வேண்டும். I am not able to control this habit. ஆண்டவரே இந்த பிரச்சனையை என்னால கட்டுப்படுத்த முடியவில்லை. But I need more grace. இன்னும் கிருபை எனக்கு தேவை. You are a gracious God. நீர் கிருபை உள்ள தேவன். You are so merciful. நீர் இரக்கமுள்ள தேவன். You are so compassionate. ஆண்டவரே நீர் மகா மனதுருக்கமுள்ள தேவன். You are so gracious to forgive. ஆண்டவரே என்னை மன்னிக்க நீர் தயவு பெருத்த தேவன். Let your grace abound. உம்முடைய கிருபை என்னில் பெருகுவதாக. Your grace abound. ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னில் பெருகட்டும். Hallelujah. Hallelujah. My grace is sufficient in your weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே. Hallelujah. 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 Receive the grace of God. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the grace. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. Sometimes when you keep on confessing, it is like watching the mirror. பாருங்க பல வேளைகள்ல என்னன்னு சொன்னா இந்த பாவத்தை தொடர்ந்து அறிக்கையிடுறோம் பாருங்க, அது ஏதோ நம்ம கண்ணாடியை பார்க்கறத போல. Oh, you know what are the problems, spots, dirt, everything is there. இந்த முகத்துல அழுக்கு இருக்கு, அந்த கருப்பு கருப்பாலாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம கண்ணாடியில தெரியுது. The Holy Spirit convicts. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அதை குறித்து உள்ள உணர்த்துகிறார். You switch on the lights and you see who you are, where you are, what you stand, where you are standing. நீங்க அந்த லைட்டை போட்டு பார்க்கும் பொழுது நீங்க யாரு, எங்க நிக்கிறீங்க, என்ன தவறு நடக்குது எல்லாம் தெரியுது. And confession is accepting, yes, I have a mark. எனக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு, முகத்துல அழுக்கு இருக்கிறது தெரியுது என்று ஒத்துக்கொள்வதுதான் நம் பாவத்தை அறிக்கை பண்ணுவது. You don't stand before the mirror and say, how come this problem will come to me? I am always perfect, clean, all பாருங்க spot free. இந்த முகத்துல அழுக்க வச்சுட்டு கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்து அழுக்க பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு அழுக்கே இல்லை அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல போறதில்லை. Now we say, yes, I have a problem. ஓ இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குப்பா. You accept your mistake. முதலாவது உங்களுடைய தவறை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள். But after accepting the mistake, you don't keep staring at the mirror for 3 hours. பாருங்க அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்ட பின்பு அந்த அழுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சது 3 மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடியே நிக்க மாட்டீங்க. If you keep on staring at the mirror, nothing is going to change. பாருங்க நீங்க அப்படியே நின்றதுனாலே எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உண்டாக போறதில்லை. Where is the solution? இப்ப தீர்வு என்ன? There is a soap. அங்க ஒரு சோப் இருக்கு. You apply the soap. அந்த சோப்பை எடுத்து முகத்துல பூசுறீங்க. And all the problems go away. அந்த முகத்தை கழுவுகிற பொழுது உங்களுடைய முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் நீங்குது. The Holy Spirit convicts you. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துறார். It helps you see who you are. நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்பதை நீங்கள் அறியும்படி கர்த்தர் செய்கிறார். And you accept your problem. உங்களுடைய பிரச்சனை இன்னது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். And then you take the soap. இப்பொழுது நீங்கள் சோப் எடுக்கிறீங்க. What is that? அது என்ன? The grace of God. அது தேவனுடைய கிருபை. The grace of God. தேவனுடைய கிருபை. The grace of God that was revealed on the cross. சிலுவையிலே வெளிப்பட்ட இயேசுவினுடைய கிருபையை நீங்கள் கையில் எடுக்கிறீர்கள். The blood of Christ that was shed for the remission of sins. பாவத்திற்காக பாவத்தினுடைய தண்டனையில் இருந்து நாம் விடுபடுவதற்காக சிந்தப்பட்ட கல்வாரியுடைய இரத்தம் உங்கள் கையில் இருக்கிறது. Pure blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்த விலையேறப்பட்ட இரத்தம். And the blood that was shed for the sins of man. மனிதனுக்காக சிந்தப்பட்ட விலையேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் shed on the cross. அது சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தம். The expression of grace. அந்த தேவனுடைய கிருபை வெளிப்பட்ட அந்த இரத்தம். You go and say, Lord, I come to your throne of grace. ஆண்டவரே நான் கிருபாசன தண்டையிலே வருகிறேன். I'm failing. ஆண்டவரே நான் உண்மையாகவே பல இடங்களில் தவறிட்டே இருக்கேன். I'm falling. நான் என் வாழ்க்கையில சறுக்கல்களை சந்தித்து கொண்டே இருக்கிறேன். I am weak. நான் இந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறேன். I am unable. ஆண்டவரே இந்த இடத்துல வருகிறேன். I am seeing my fault. என்னுடைய பிரச்சனை இன்னது என்று நான் அறிந்திருக்கிறேன். But I come to you for grace. நீர் கிருபை தரும்படி
அந்த கிருபையை கெஞ்சி உம்மிடத்தில் பெறும்படி உமக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன். I come with boldness. ஆண்டவரே தைரியத்தோடு வரேன் ஆண்டவரே. I come with boldness. நான் தைரியத்தோடு வரேன். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க கர்த்தருடைய கிருபை எனக்கு போதுமா? Amen. Hallelujah. Hallelujah. நிறைய பேர் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கலாம், பாஸ்டர் நான் அழுது ஒப்பு கொடுக்குறேன், நான் அழுது ஜெபம் பண்ணுறேன், அறிக்கையிடுறேன், எந்த மாற்றமே இல்லை. நான் சொல்லுவேன் அறிக்கை நல்லது, ஆனால் அறிக்கையை தொடர்ந்து தேவ கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். Amen. God's grace. தேவ கிருபை. Acknowledge it. தேவனுடைய கிருபையை ஏற்றுக்கொள்ளுங்க. By grace you can stand. அந்த கிருபையினால் மாத்திரமே நீங்கள் நிலை நிற்க முடியும். Hallelujah. Hallelujah. Come there to the throne of grace. தேவனுடைய கிருபை இருக்கிறதே, அந்த கிருபையினுடைய கிருபாசன தண்டைக்கு வாருங்கள். Hallelujah. Hallelujah. First I said accept your mistake. நான் முதலாவது சொன்னேன் உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். Number 2 I said you have to acknowledge the mercy of God. இரண்டாவது நான் சொன்னேன் தேவனுடைய இரக்கங்களை உங்கள் வாழ்க்கையிலே அங்கீகரிக்க வேண்டும். Number 3 மூன்றாவதாக Romans 6:19. ரோமர் 6ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனம். I speak after the manner of men because of the infirmity of your flesh, for as ye have yielded your members servants to uncleanness and to iniquity unto iniquity, even so now yield your members servants to righteousness unto holiness. ரோமர் 6ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்திலே உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். Last part is interesting. இந்த கடைசி காரியத்தை கவனித்து பாருங்கள். Even so now yield your members servants to righteousness unto holiness. பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். Now listen to me. இதை கவனிங்கள். First, முதலாவது accept your mistake. உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ள வேண்டும். Number 2, இரண்டாவது acknowledge the mercy of God. தேவனுடைய இரக்கங்களை அங்கீகரிக்க வேண்டும். Number 3, மூன்றாவது allow God to be your master. தேவன் உங்கள் வாழ்க்கை மேல ஆளுகை செய்ய இடம் கொடுங்க. Allow God to master your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு மேலே அதிகாரத்தையும் ஆளுகையையும் செலுத்த தேவனுக்கு இடம் கொடுங்க. Listen. கவனிங்க. What does the word say? இங்க வார்த்தை என்ன சொல்கிறது? Yield your members as servants to righteousness. உங்களுடைய அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். This was very, very interesting to me when I was meditating throughout this week. இந்த வாரம் முழுவதும் இந்த வார்த்தைகளை குறித்து நான் தியானம் பண்ணிக்கொண்டிருந்த பொழுது இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையா எனக்கு பட்டது. I will come again to Luke 15 once more. நான் திரும்ப லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வரேன். I said first he confessed his mistake. முதலாவது நான் சொன்னேன் அந்த இளைய குமாரன் திரும்பி வந்த பொழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடுகிறான். Number 2, he confessed the mercy of his father, the grace of his father. அவன் இரண்டாவது தன்னுடைய தகப்பனார் இரக்கம் உள்ள தகப்பன் என்பதை அவன் அறிக்கையிட்டான். There's one more thing very important there if you have to notice. நீங்கள் சரியாக கவனிப்பீர்களானா இன்னொரு காரியம் அங்கே இருக்கிறது. When he came back, do you know with what attitude he came? அவன் வரும் பொழுது எந்த விதமான மனநிலையோடு அவனுடைய தகப்பன் வீட்டுக்கு வந்தான் தெரியுமா? If you read verse 19. நீங்கள் 19ஆம் வசனத்தை பார்ப்பீர்களானால் Luke 15:19. லூக்கா 15ஆம் அதிகாரத்துடைய 19ஆம் வசனத்திலே he said, I am no more worthy to be called thy son, make me as one of thy hired servants. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்கால் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. I don't know how many of you notice the truth in that verse. இந்த வசனத்துல இருக்கிற உண்மையை எத்தனை பேர் கவனிச்சீங்களோ எனக்கு தெரியல. He is the son to the father without any shadow of doubt. பாருங்க, இந்த தகப்பனுக்கு இவன் மகன்தான், இதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை. No sin of his is going to change that standard. எந்த விதமான பாவத்தை இந்த மகன் செய்திருந்தாலும் இந்த நிலையிலே மாற்றம் இருக்க போகிறது இல்லை. Even though he is a sinner, still he is a son. அவன் பாவமே செய்திருந்தாலும் அந்த தகப்பனுக்கு இவன் தான் மகன். But you know how this boy came back? ஆனால் இந்த மகன் வரும் பொழுது எந்த மனநிலையோடு வருகிறான்? He went out of the house as a son.
அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில போகும்போது மகனா தான் வெளியே போறான். He was claiming his rights. அவன் தன்னுடைய உரிமையை கேட்டு பெற்றான். Give me half of the property. இந்த சொத்துல பாதியை பிரிச்சு எனக்கு தாங்கன்னு கேட்டான். But when he came back, ஆனா திரும்பி வரும்பொழுது you know what he said? அவன் என்ன சொன்னான்? I want to be your servant. நான் கூலிக்காரல ஒருவனா இருக்க போறேன். You know what's that meaning? இதோட அர்த்தம் என்ன? He was saying, அவன் சொல்லுவது என்ன? until now I was talking about my rights. இது நாள் வரையிலே என்னுடைய உரிமை என்ன என்பதை தான் நான் பேசிட்டு இருந்தேன். But now இப்ப I have come to submit under your authority. உம்முடைய அதிகாரத்திற்கு கீழே என்னை ஒப்புவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். I am coming to submit myself under your authority. உம்முடைய அதிகாரத்திற்கு கீழே நான் என்னை அடக்கி கொள்ளும்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். I am coming as a servant. நான் இப்பொழுது வேலைக்காரனா வரேன். I don't want to do whatever I want. நான் என்ன விரும்புகிறேனோ அதை செய்யும்படி நான் வரவில்லை. I am submitting the members of my body as servants to the righteous Father. நீதியுள்ள தகப்பனுக்கு அடங்கி நடக்கும்படி என் சரீரத்தின் அவயவங்களை ஒப்புவிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். He said, hereafter I will not go where I want to go, but I will be like a servant obeying every word of my master. இதற்கு பின்பாக நான் எங்கு போக வேண்டும் என்று விரும்புகிறேனோ அங்கு போகும்படி அல்ல, என்னுடைய தகப்பனா இருக்கிற எஜமானா இருக்கிற நீர் எதை விரும்புகிறீரோ அதை செய்கிற கூலிக்காரனை போல இருக்கும்படி வந்திருக்கிறேன். I am committing myself to you, my Father. நான் என்னை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். As a servant. நான் வேலைக்காரனாகும்படி வந்திருக்கிறேன். Hereafter not my will. இதற்கு பின்பாக என்னுடைய விருப்பம் அல்ல. Not my wish. என்னுடைய சித்தம் அல்ல. Not my likes. நான் எதை விரும்புகிறேனோ அதை அல்ல. But I want to fulfill your wish, will, purpose, design, desire, everything. I want to be like a servant, serving your wish and your purposes. உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம், உம்முடைய கட்டளை எதுவோ அதை நிறைவேற்றுகிற ஒரு வேலைக்காரனாக என்னை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும்படி நான் வந்தேன். Hallelujah. Hallelujah. I tell you, he found safety in that house. அந்த வீட்ல அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைச்சதுங்க. And he found overcoming over his past sinful life. அவனுடைய பழைய பாவ வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்தது. Why? ஏன்? In his mind. அவன் in his mind, அவனுடைய இருதயத்தில, in his heart, அவனுடைய வாழ்க்கையில மனதில he said, I will be a servant to my master. ஒன்னு சொல்லிட்டு வந்தான், என்னுடைய எஜமானுக்கு நான் கூலிக்காரனா இருப்பேன். I will be as a servant to my father. என்னுடைய தகப்பனுக்கு நான் வேலைக்காரனா இருப்பேன். I have only one desire now. என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு விருப்பம் தான் இப்ப இருக்கு. Hereafter, இதற்கு பின்பதாக my whole body, என்னுடைய முழு சரீரமும், my whole life, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் I will find pleasure in serving the wishes of my father. என்னுடைய தகப்பனாருடைய விருப்பத்துக்கு அடிபணிந்து நடப்பதே என்னுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். I am committing myself to him. என்னை நான் தாழ்த்தி அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். Hallelujah. 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 Yield your members servants to righteousness. பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். Hallelujah. Hallelujah. None of us can overcome sin or mistakes or shortcomings or shortfalls, whatever it is, by our own strength, ability and wisdom and might. நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய அறிவினாலே, நமக்கு இருக்கிற திறமைகளை கொண்டு நம்முடைய பாவங்களிலும் தவறுகளிலும் சறுக்கல்களும் விழுதலிலும் இருந்து மேலே வந்துவிட முடியாது. Proverbs 3:5-6. அங்கே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வரை உள்ள வசனங்களை படிப்பீர்களானால், The Bible says, வேதம் சொல்லுகிறது, trust in the Lord with all your heart. முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து, do not lean on your own understanding. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், in all your ways acknowledge him. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், and he will direct your paths. அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Hallelujah. உங்க பாதைகள் செவ்வையில்லாம போயிருக்கலாம், அங்கங்க போயிருக்கலாம். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், Yes Lord, உமக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்,
நீர் என்னுடைய எஜமானாய் இருந்து என்னை ஆளுகை செய்யும்பா. Hallelujah. I submit my body in your hands. என்னுடைய உம்முடைய கரத்திலேயே நான் என்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன். My body, என்னுடைய சரீரத்தை the கொடுக்கிறேன். members of my body, என்னுடைய சரீரத்தின் எல்லா அங்கத்தையும் நான் உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். I want you to rule over me. ஆண்டவரே நீர் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. 3 very simple things I shared. நான் 3 அடிப்படையான காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Number 1. முதலாவது, what is it? முதலாவது என்ன? First, சொல்லுங்க. accept your mistake. உங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளுங்க. No bypasses, no shortcuts, no turnaround, nothing. இங்க வேறு வழியில போக முடியாது. Accept your mistake just as it is. உங்களுடைய தவறு என்னவோ அது தவறு என்று ஒத்துக்கொள்ளுங்க. வேறு குறுக்கு வழிகளை நாடாதீங்க. Confess. இந்த பாவத்தை அறிக்கையிடுங்க. Confess. அறிக்கையிடுங்க. Confess your sin. உங்களுடைய பாவத்தை நீங்க செய்தீங்கன்னு ஒத்துக்கொள்ளுங்க. Don't hide it. அதை ஒரு நாளும் மறைக்காதீங்க. If you hide it, you will not live. But if you confess it, you will find mercy. நீங்க பாவத்தை மறைத்தா வாழ்வடைய மாட்டீங்க. அறிக்கை செய்ய விட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு கிருபை கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். Hallelujah. So first, what is it? முதலாவது என்ன செய்யணும்? Accept. உங்கள் பாவத்தை செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, acknowledge the mercy of God. தேவனுடைய இரக்கங்களை அங்கீகரிங்க. Hallelujah. The moment you confess your sin, don't expect God is going to come with a big thundering, fist and try to thrash you and crush you. நீங்க பாவத்தை அறிக்கையிட்டோன்னே தேவன் ஓங்கிய புயத்தை கொண்டு வந்து உங்களை அழித்து நிர்மூலமாக்க போறாருன்னு நினைக்காதீங்க. No. இல்ல. He is a God of mercy, full of compassion and grace. அவர் இரக்கமும் மனது உருக்கமும் உள்ள தேவன். And he gives grace to the needy. அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு கிருபையை அளிக்கிற தேவன். Hallelujah. Hallelujah. Where sin is abounding, more grace he will give you. அங்கே பாவம் பெருகிற இடத்திலே தேவன் தம்முடைய கிருபையும் பெருக பண்ணுகிறார். And he will help you to overcome through that grace. அந்த கிருபையினாலே பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை அவர் உங்களுக்கு தருகிறார். Hallelujah. Hallelujah. Number 3. மூன்றாவது, what do you do? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? Allow God to be your master. உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் ஆட்சி செய்யும்படி, ஆளுகை செய்யும்படி அவருக்கு விட்டு கொடுங்க. I am giving the controls of my life to you. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டுப்பாடுகளையும் அவருடைய கையில கொடுத்துருங்க. If you do that, நீங்க அப்படி செய்கிற பொழுது you will be in dominion again. உங்களுடைய பாவத்தை செய்யாமல் ஆளுகை செய்கிறவர்களாய் நீங்க இருப்பீங்க. Hallelujah. Hallelujah. Sin shall not have dominion over you. உங்களுக்கு மேல ஆளுகை செய்தது பாவமாக இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. எத்தனை பேர் சொல்வீங்க நான் பாவத்தின் மேல ஆளுகை செய்யணும், பாவம் என்ன ஆளுகை செய்யக்கூடாது? Yes Lord. Hallelujah. Hallelujah. நான் வெற்றி சிறந்தவனா இருக்கணும். Amen. கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்க போகிறேன். எழும்பி நிற்கலாமா? ஜெபம் பண்ண போறோம். Hallelujah. 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 This is a very, very important time today. இது மிக மிக முக்கியமான நேரத்துல நம்ம வந்திருக்கோம். This is a time of deliverance for so many people. இன்னைக்கு பலர் விடுதலை பெறுவதற்கான நேரமாக இது இருக்கிறது. I don't want anybody looking here and there, moving here and there. இங்கே அங்கே அசைந்து கொண்டு இங்கே அங்கே பார்த்து கொண்டு யாரும் நிக்க வேண்டாம். I want you to close your eyes and look at heaven. தயவு செய்து உங்கள் கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பாருங்கள். Because today the Lord who is here has come to deliver you. உங்களை விடுதலை ஆக்கும்படி பரிசுத்தமுள்ள தேவன் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். He has come to give you dominion again. ஆண்டவராகிய தேவன் மீண்டும் உங்களை ஆளச் செய்கிறவர்களாய் மாற்றும்படி இந்த இடத்துல இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Holy Spirit has spoken to you today. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு காலை வேளையில் உங்களோடு பேசி இருக்கிறார். Straight to you. நேரடியாகவே உங்களோடு பேசி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Some of you have been deceived for a long time. இன்னைக்கு பல இடங்களில் நீங்கள் ஏமாற்றப்பட்ட நிலையில இங்க வந்திருக்கலாம். Hiding your sin. உங்களுடைய பாவங்களை நீங்கள் மறைக்கிறவர்களாய் இருக்கலாம். Trying to put the blame on somebody else. உங்களுடைய தவறுக்காக இன்னொருவரை குற்றஞ்சாட்டுகிற நபராய் இருந்திருக்கலாம். Trying to find reasons for that sin. அந்த பாவத்துக்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருந்திருக்கலாம். Act as if nothing is happening. ஏதோ ஒன்றும் நடக்கவே இல்லை என்று மூடி மறைக்கிற நபராய் இருந்திருக்கலாம். Expertly covering up stuff. எப்படியாகிலும் அதை மூடி மறைக்கிறதுக்குள்ள ஒரு முயற்சி எடுத்துள்ளலாம் என்று Fighting with the questions. அந்த கேள்வியை கொண்டு வரலோடு சண்டை போடுவர்களாய் இருந்திருக்கலாம். Removing evidence. அங்க இருக்கிற சாட்சிகளை கலைத்து போடுற நபராய் இருக்கலாம். Denying it. அந்த காரியம் நடக்கவே இல்லை என்று சாதிக்கிறவர்களாய் இருக்கலாம். But there is no deliverance
deliverance. ஆனால் அதிலே எந்த விடுதலை உங்களுக்கு கிடைக்க If போகிறதில்லை. you confess your sins, உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் God is faithful to forgive you. அதை மன்னிக்க தயவு பெருத்த தேவன் இங்கே இருக்கிறார். And he is able to cleanse you from all unrighteousness. அவர் எல்லா விதமான அநீதியில் இருந்து உங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். The Lord knows who you are. ஆண்டவராகிய தேவன் நீங்கள் யார் என்று அறிவார். He knows what state you are in. நீங்கள் எப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை அவர் அறிவார். He knows the outside and the inside. அவர் உள்ளே இருக்கிறதையும் அறிவார், வெளியில் இருக்கிறதையும் அறிவார். Don't resist the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிக்காதிருங்கள். Don't resist the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு எதிர்த்து நிக்காதிருங்கள். எல்லார் கண்களை மூட போகிறோம். ஹalleluya. ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருகிறார். Yes Lord. உனக்குள்ளே உணர்வை தருவாரானா? ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயான்னு சொல்லுங்க. என்னை மன்னியும் ஐயா. இன்றைக்கு நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் இதுல போராடுறேன், நான் ஒத்துக்கொள்றேன். இதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் ஆண்டவரே, நான் பொறுப்பேற்கிறேன். மற்றவர்கள் மேல பழி சொல்ல நான் மாட்டேன். இந்த பிரச்சனை எனக்குள்ள இருக்கு, என்னை சுத்திகரியும், என்னை விடுவியும், என்னை பலனுள்ளவனாய் மாற்றும், என்னை மேற்கொள்ள செய்யும் ஆண்டவரே, என்னை மேற்கொள்ள செய்யும் ஐயா, என்னை மேற்கொள்ள செய்யும். ஹalleluya, hallelujah, hallelujah. I accept Lord. ஆண்டவரே அந்த தவறை நான் ஒத்துக்கொள்கிறேன். And I'm going to the next level. அடுத்த கட்டத்துக்கு நான் வருகிறேன். I acknowledge your mercy. உம்முடைய கிருபைகளை நான் அங்கீகரிக்கிறேன். I acknowledge your mercy. ஆண்டவரே உம்முடைய மகா இரக்கங்களை நான் Believe அங்கீகரிக்கிறேன். this morning இந்த காலை வேளையில God's grace is coming upon you. தேவனுடைய கிருபையானது உங்கள் மேல் God's வருகிறது. grace is coming upon you. அது உங்கள் மேல் வருகிறது. God gives grace to the humble. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். God gives grace to the humble. தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். Hallelujah. Hallelujah. இப்பொழுது தேவனுடைய கிருபை இறங்கி வருகிறது. உன் பலவீனத்தை மேற்கொள்ள கிருபை, உன் பாவத்தை மேற்கொள்ள கிருபை, உன் சோதனைகளை மேற்கொள்ள கிருபை, உன் விழுகைகளை மேற்கொள்ள கிருபை, உன்னுடைய போராட்டங்களை மேற்கொள்ள கிருபை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய கிருபை உங்கள் மேல் இறங்கட்டும், கிருபை இறங்கட்டும். உன்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூரணமாய் இறங்கட்டும். அவருடைய கிருபை போதும் சகோதரனே, அவருடைய கிருபை போதும் சகோதரியே. ஹalleluya. இப்பொழுது சொல்ல, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஐயா, உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய கிருபை என் மேல் இறங்கட்டும், உம்முடைய கிருபை என் மேல் இறங்கட்டும். ரபல ரப ஷபல பரபதுலா. Thank you mighty Jesus. Thank you mighty Jesus. Thank you mighty Jesus. Thank you mighty Jesus. அநேகர் மேல் தேவனுடைய கிருபை இறங்குகிறது. உன் போராட்டங்களை தேவன் வெற்றி பெற செய்கிறார். ஓ ரபல ரப ஷபல பரபதுலா பௌரியா. நீண்ட நாட்களாக நீங்கள் போராடி கொண்டிருந்த பலவீனங்கள்ல தேவன் பலன் தருகிறார். அவருடைய கிருபையின் சிங்காசனம் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையின் சிங்காசனத்துக்கு ஓடி வாருங்கள், தைரியமா ஓடி வாங்க. அங்கே தேவனுடைய இரக்கம் இருக்கிறது, தேவனுடைய தயவு இருக்கிறது, தேவனுடைய காருண்யம் இருக்கிறது. என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். என்னுடைய இரக்கம் உனக்கு போதுமானது, என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. கிருபை போதுமானது, இந்த கிருபை போதுமானது. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. Why does God give that grace? தேவன் ஏன் அந்த கிருபையை நமக்கு தருகிறார்? Why does God give that grace? ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு ஏன் தருகிறார்? So you can continue to sin, நீங்கள் தொடர்ந்து பாவம் செய்வதற்காகவா? so we can increase in sin. உங்களுடைய பாவத்திலே நீங்கள் வளர்வதற்காகவா? No. இல்லவே இல்ல. That I will commit my body as a sacrifice to God. ஆண்டவருக்கு நம்முடைய அவயவங்களை பலியாக ஒப்புக்கொடுக்கும்படி அவர் கிருபையை தருகிறார். Lord, today I commit my members as a sacrifice on your altar. என் சரீரத்திலே அவயவங்களை உம்முடைய பலிபீடத்திலே இன்றைக்கு பலியாக நான் ஒப்புக்கொடுக்கிறேன். I commit my life. என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறேன். I commit my members. என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புக்கொடுக்கிறேன். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். அறிக்கை பண்றவங்களை ஆண்டவர் தேடுறாரு, கிருபை அங்கீகரிக்கிறவங்களை ஆண்டவர் தேடுறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னையே நான் உமக்கு தருகிறேன் ஆண்டவரே, என்னை முழுவதும் ஆட்கொள்ளும் ஐயா. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க இன்றைக்கு ஆண்டவர்? என் கண்களை உமக்கு கொடுக்கிறேன், என் சிந்தனைகளை உமக்கு கொடுக்கிறேன்.
என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவத்தை உமக்கு கொடுக்கிறேன். முன்பாக பாவத்திற்கு நான் கொடுத்தேன். இன்னைக்கு நீதிக்காக நான் அடிமையா தர்றேன் ஆண்டவரே. சேவகனாக தருகிறேன். நீங்க சொல்றத நான் செய்வேன் ஆண்டவரே. ஆவியானோட சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். போனா போவேன், உட்காருனா உட்காருவேன், வானா வருவேன். உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன். You are my master. நீரே என்னுடைய தேவனாய் இருக்கிறீர். You are my master. நீரே என்னுடைய எஜமானாய் இருக்கிறீர். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் செய்வதுதானே. ஆண்டவரை தகப்பனாய் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டுமானால், பாவத்தின் மேல் உனக்கு வெற்றி வேண்டுமானால், அவரை எஜமானனாய் ஏற்றுக்கொள். என் சரீரத்தின் அவயவங்களை அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அவர் சித்தத்துக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரே, நான் நிறைய வெள்ள கோபத்தோட போராடுறேன், இச்சைகளோட போராடுறேன், வைராக்கியத்தோட போராடுறேன். அநேக காரியங்கள் எனக்கு விடுதலை கிடையாது. அது என்னுடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய வேலை, படிப்பு, என்னுடைய ஞானம் அநேகவற்றை பாதித்திருக்கு. அது அப்படியே ஆளுகை செய்தி என் லைஃப்ல. ஒரு டெலிவரன்ஸ் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் அறிக்கையிடுறேன், உங்களுடைய கிருபையை தேடுறேன். எல்லாவற்றுக்கும் மேல என்னையே நான் படைக்கிறேன். உமக்காக வாழ்வேன். ஒரு வாழ்வு அது உமக்காக. என் சரீரமெல்லாம் உமக்காக. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்க அவயவங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாவை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கண்களை ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தனைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை முழுவதும் ஆளுகை செய்யும். எத்தனை பேர் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க விருப்பமாக இருக்கிறீங்க? ஓ ஹல்லேலூயா. உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாக என்னை மீட்டீரே, பலியாக என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே சுராஜனே, சித்தத்தை நான் செய்ய வேண்டும். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும், என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவமும் உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உம் சித்தம் செய்வதுதானே. சொல்லுங்க. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. ஹல்லேலூயா. அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே
சித்தத்தை நான் செய்ய வேண்டும். அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எண்ணமெல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. நீர் எஜமான ஆண்டவரே, இந்த சரீரம் உம்முடைய சேவைக்கு, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய சேவைக்கு, அதை உமக்காய் நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாய் உமக்காக பேசட்டும். என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கட்டும். என்னுடைய கைகள் உமக்காய் உழைக்கட்டும். என்னுடைய கால்கள் நீர் சொல்லுகிற இடத்திற்கு போகட்டும். என்னை முழுவதுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. பாவத்திற்கு அடிமையாக என் சரீர உறுப்புகளை நான் ஒரு காலத்தில் ஒப்புக் கொடுத்தேன். இன்றைக்கோ நீதிக்காக என்னையே ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஏற்று நடத்தும் அப்பா. உம்முடைய கிருபை என் மேல் நிழலிடட்டும். நீங்க இந்த இடத்தோடு போகும்போது கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. பெரிய வெற்றியை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஒரு புது கிருபை நம்ம மேல் இறங்குவதாக. ஓ, thank you Jesus, thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. ஆண்டவரே, நாங்கள் ஆளப்படுகிறவர்களாக அல்ல, ஆளுகை செய்கிறவர்களாய் நாங்கள் மாறுவதற்கு எங்களை அழைத்திருக்கிறேன். எங்கள் வாழ்க்கையிலே ஆளுகையை, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, பெருக்கத்தை, நிறைவை, நிரப்புதலை எங்கள் வாழ்க்கையை விட்டு பறிக்கும்படி பிசாசானவன் அநேக வேளையில எங்கள் ஆளுகை பறிக்கும்படி அவன் கொண்டு வருகிற பாவங்கள், கரைகள், தரைகள், பிழைகள், இவைகளை என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களோடு பேசி இருக்கிறேன். மனம் திறந்து உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது என்ற அந்த கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் அப்பா. இந்த கிருபையில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் சரீர அவயவங்களை உம்முடைய பலிபடத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தி உம்முடைய மகிமையை விளங்க பண்ணும். ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் மாற்றும். எல்லாவற்றுக்கும் மேல் ஜெயத்தை தாரும். பெரிய வெற்றியை தந்து எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.